வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட்டிருக்காங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும், இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு அனலைசிஸை பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நிறைய விதமாக என்னுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன், இது என்னுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன், இது என்னுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையான கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்கும், இந்த டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் எவ்வளவு வழங்கியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்த பின்னாடி கட் ஆஃப் மாறுமா மாறாதா, குரூப் 4 டென்டேட்டிவான கீ, இந்த ஃபைனலான ஆன்சர் கீ எப்போ கொடுக்க போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சி இனிமேல் குவைட் பண்ணிடுறேன், ஐ குவைட் டிஎன்பிஎஸ்சி, எனக்கு டிஎன்பிஎஸ்சியே தேவையில்லை, இனிமேல் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுத மாட்டேன் அப்படின்ட்டு குரூப் 4 கேள்வியை வினாத்தாளை பார்த்துட்டு அந்த கேள்வியுடைய ஆன்சர் கீஸை பார்த்துட்டு ரொம்ப பேர் வெறுத்துட்டாங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாமுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள், ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த 20,000 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, குரூப் 4 எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேகன்சிஸ் உயர்வு நடக்குமா நடக்காதா, மறுதேர்வு நடக்க வாய்ப்புள்ளதா இல்லையா, எல்லாத்துக்குமே குழப்பங்கள் அதிகமாக இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய அடுத்தடுத்த அறிவிப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அக்டோபரில் நாங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் இந்த மறுதேர்வு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ எல்லாருமே ரீ எக்ஸாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ரீ எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சியை ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்துட்டாங்க. என்ன அப்படி ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு விஷயம், ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் அக்டோபரில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் குறிப்பிட்டே சொல்லிட்டார். அதனால் டிஎன்பிஎஸ்சி நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு மறுதேர்வு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிட்ருக்கு. இந்த மறுதேர்வு மூடி வச்சுட்டாங்க. அதுக்கு கீழே டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த அறிவிப்பு என்னவாக இருக்கும், யாருக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஏன் தேவை மறுதேர்வு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஜூலை 12 இந்த தேர்வு பார்த்திங்கன்னா இந்த மறுதேர்வு நடத்தலாமா வேணாமா அப்படின்ட்டு பல தரப்பினர்கள் கல்வி வல்லுநர்கள் எல்லாமே பேசிகிட்ருக்காங்க. ஆனால் இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மறுதேர்வு அப்படின்ற ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு அற்ற நிலையாக தான் இருக்குமே தவிர மறுதேர்வு அப்படின்ட்டு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஸோ குரூப் 4 தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சாவூரில் வெற்றி போட்டியாளர் தேர்வாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்துனாங்க. ஆனால் அவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி எந்த யூஸும் இல்லை. குரூப் 4 தேர்வு மறு தேர்வுன்றது வாய்ப்பே இல்லை. சார் நிறைய உருட்டுகளும் ஊழல்களும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி உருட்டுகள் வருவது இந்த கதையெல்லாம் இது ரொம்ப காலமாகவே இருக்கிறது தான். பட் இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால மறுதேர்வு அப்படின்றது வாய்ப்புகள் இல்லை. வரலாற்றிலேயே மிக குறைந்த கட் ஆஃப் தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சான்ஸே இல்லை சார், இந்த கட் ஆஃப்லாம் வராது, எங்கள் கோச்சிங் சென்டரில் 180 மார்க் எடுத்தவங்க ரெடியாக இருக்காங்க சார், அவங்களுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடுவாங்க, இதுக்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்படி தாங்க நிறைய பேர் இப்போ இருக்கிற மனநிலையில் இதுதான் உண்மையாக கேட்குறாங்க. எங்கள் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க தான் சார் ஃபஸ்ட்டு மார்க்கு 180 கொஷின் ரைட்டுன்ட்டார், அவர் தான் சார் கண்டிப்பாக அவர் வேலைக்கு போவார். ஆனால் அது உண்மையான்னு போய் பார்த்திங்கன்னா அவர் வேலைக்கே போக மாட்டார்.
ஏன்னா அவர் 130 120 கூட தாண்ட மாட்டார். அந்த மாதிரி ஒரு இமேஜின் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா விஏஓக்கு நம்ம பார்க்குறோம். ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 130ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்ப ஜிடி 151, பிசி 144, பிசி முஸ்லீம் 149, எம்பிசி 134, எஸ்சி 129, எஸ்சி 124, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் பெற்று டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறப்ப ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 120ங்க. டைப்பிஸ்ட் அப்படி பார்க்குறப்ப ஜிடி 140, பிசி 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 130ங்க. ஸ்டெனோடைபிஸ்ட் அப்படி பார்க்குறப்ப ஜிடி 135, பிசி 123, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 115, சேஃப் ஜோன் 120ங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைச்சிடும். ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 118, எஸ்சி 108, எஸ்சிஏ 107, எஸ்டி 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஜெக்ட் ரெஸ்ட்ரிக்ட் மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சிஏ 100, எஸ்டி 100ங்க. சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு 135, பிசிக்கு 130, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 125, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 115ங்க. இந்த கேட்டகரியில் வரப்போ உங்களுடைய சேஃப் ஜோன் வந்து கண்டிப்பாக இந்த சேஃப் ஜோன் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம். நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மறுதேர்வு அப்படின்றது டிஎன்பிசி குரூப் 4ல் நம்பலாம். நீங்கள் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நிறைய உருட்டுகள் தான் போயிட்டுருக்கே தவிர வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நான் சொல்லிடுறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சில முடிவுகள் போயிட்டுருக்கு. இதற்குண்டான கருத்துக்கள் எல்லாமே விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வெளியிட்டு கவுன்சிலிங் கூப்பிட்ற வரைக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் நடந்துட்டு தான் இருக்கும். இது புதுசல்ல, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். மற்றபடி எந்த கட் ஆஃப் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டு அக்டோபரில் எதிர்பார்க்கலாங்க. வெளியே பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட்டிருக்காங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும், இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு அனலைசிஸை பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நிறைய விதமாக என்னுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன், இது என்னுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன், இது என்னுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையான கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்கும், இந்த டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் உங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் எவ்வளவு வழங்கியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரிசல்ட் வந்த பின்னாடி கட் ஆஃப் மாறுமா மாறாதா, குரூப் 4உடைய டென்டேட்டிவான கீ, இந்த ஃபைனலான ஆன்சர் கீ எப்போ கொடுக்க போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சி இனிமேல் குவைட் பண்ணிடுறேன், ஐ குவைட் டிஎன்பிஎஸ்சி, எனக்கு டிஎன்பிஎஸ்சியே தேவையில்லை, இனிமேல் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுத மாட்டேன் அப்படின்ட்டு குரூப் 4உடைய கேள்வியை வினாத்தாளை பார்த்துட்டு அந்த கேள்வியுடைய ஆன்சர் கீஸை பார்த்துட்டு ரொம்ப பேர் வெறுத்துட்டாங்க. ஸோ குரூப் 4உடைய எக்ஸாமுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள், ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த 20,000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, குரூப் 4ல் எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேகன்சிஸ் உயர்வு நடக்குமா நடக்காதா, மறுதேர்வு நடக்க வாய்ப்புள்ளதா இல்லையா, எல்லாத்துக்குமே குழப்பங்கள் அதிகமாக இருக்குங்க.
ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய அடுத்தடுத்த அறிவிப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அக்டோபரில் நாங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் இந்த மறுதேர்வு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ எல்லாருமே ரீ எக்ஸாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ரீ எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சியை ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்துட்டாங்க. என்ன அப்படி ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு விஷயம், ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்டோபரில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. அதனால் டிஎன்பிஎஸ்சி நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு மறுதேர்வு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிட்ருக்கு. அந்த மறுதேர்வு வந்து மூடி வச்சுட்டாங்க. அதுக்கு கீழே டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த அறிவிப்பு என்னவாக இருக்கும், யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஏன் தேவை மறுதேர்வு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஜூலை 12ஆம் இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுதேர்வு நடத்தலாமா வேணாமா அப்படின்ட்டு பல தரப்பினர்கள் வந்து கல்வி வல்லுநர்கள் எல்லாமே பேசிகிட்ருக்காங்க. ஆனால் இறுதி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மறுதேர்வு அப்படின்ற ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு அற்ற நிலையாக தான் இருக்குமே தவிர மறுதேர்வு அப்படின்ட்டு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஸோ குரூப் 4 தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சாவூரில் வெற்றி போட்டியாளர் தேர்வாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்துனாங்க. ஆனால் அவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி எந்த யூஸும் இல்லை. குரூப் 4 தேர்வு மறு தேர்வுன்றது வாய்ப்பே இல்லை. சார் நிறைய உருட்டுகளும் ஊழல்களும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி உருட்டுகள் வளர்வது இந்த கதையெல்லாம் இது ரொம்ப காலமாகவே இருக்கிறது தான். பட் இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால மறுதேர்வு அப்படின்றது வாய்ப்புகள் இல்லை. வரலாற்றிலேயே மிக குறைந்த கட்டாப்பு தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கட்டாப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சான்ஸே இல்லை சார், இந்த கட்டாப்பெல்லாம் வராது, எங்கள் கோச்சிங் சென்டரில் 180 மார்க் எடுத்தவங்க ரெடியாக இருக்காங்க சார், அவங்களுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடுவாங்க, இதுக்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்படி தாங்க நிறைய பேர் இப்போ இருக்கிற மனநிலையில் வந்து இதுதான் உண்மையாக கேட்குறாங்க. எங்கள் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க தான் சார் ஃபஸ்ட்டு மார்க்கு 180 கொஷின் ரைட்டுன்ட்டார், அவர் தான் சார் கண்டிப்பாக அவர் வேலைக்கு போவார். ஆனால் அது உண்மையான்னு போய் பார்த்திங்கன்னா அவர் வேலைக்கே போக மாட்டார். ஏன்னா அவர் 130 120 கூட தாண்ட மாட்டார். அந்த மாதிரி ஒரு இமேஜின் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா விஏஓக்கு நம்ம பார்க்குறோம். ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 130ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்ப ஜிடி 151, பிசி 144, பிசி முஸ்லீம் 149, எம்பிசி 134, எஸ்சி 129, எஸ்சி 124, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் பெற்று டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறப்ப ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 120ங்க. டைப்பிஸ்ட் அப்படி பார்க்குறப்ப ஜிடி 140, பிசி 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 130ங்க. ஸ்னோ டைப்பிஸ்ட் அப்படி பார்க்குறப்ப ஜிடி 135, பிசி 123, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 115, சேஃப் ஜோன் 120ங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைச்சிரும். ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 118, எஸ்சி 108, எஸ்சிஏ 107, எஸ்டி 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் ரெஸ்ட்ரூட் மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சிஏ 100, எஸ்டி 100ங்க. சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு 135, பிசிக்கு 130, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 125, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 115ங்க. இந்த கேட்டகரியில் வரப்போ உங்களுடைய சேஃப் ஜோன் வந்து கண்டிப்பாக இந்த சேஃப் ஜோன் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம். நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மறுதேர்வு அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நம்பலாம். நீங்கள் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நிறைய உருட்டுகள் தான் போயிட்டுருக்கே தவிர வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நான் சொல்லிடுறேன்,
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சில முடிவுகள் போயிட்டுருக்கு. இதற்குண்டான கருத்துக்கள் எல்லாமே விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வெளியிட்டு கவுன்சிலிங் கூப்பிட்ற வரைக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் நடந்துட்டு தான் இருக்கும். இது புதுசல்ல, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், மற்றபடி எந்த கட் ஆஃப் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டு அக்டோபரில் எதிர்பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.